Okay. Okay. The cost of the potato, wheat, and rice, your kg equal to 60. அப்போ டைரெக்டாக கொடுத்துருவோம் 4x plus 3y plus 2z equal to 60. அப்படின்னா மீனிங் இங்கே என்ன எடுக்கிறீங்க? எக்ஸ் வந்து த காஸ்ட் ஆஃப் த பொட்டேட்டோ அண்ட் ஒய் வந்து த காஸ்ட் ஆஃப் த வீட் அண்ட் இஜெட் வந்து த காஸ்ட் ஆஃப் த ரைஸ் ரைஸ் சரி. இப்போ சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓகே. செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குன்னா த காஸ்ட் ஆஃப் த 1 kg பொட்டேட்டோ 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு வீட் ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு ரைஸ் இஜெட் ஈக்குவல் எவ்வளவு 45. அடுத்தது த காஸ்ட் ஆஃப் த 6 kg பொட்டேட்டோ அப்படின்னா என்னது 6x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 70. ஈக்குவேஷன் ஒரு லட்டு மாதிரி டேரெக்டாகவே கொடுத்துட்டான். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதிட்டியா? Yes, sir. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? நான் டேரெக்டாக போகிறேன். ஏவோட வேல்யூ என்ன? 4 3 2 1 2 3 6 2 3. கரெக்டுங்களா? Yes, sir. அப்புறம் ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஆஃப் இன்ட்டு பி வேணும். அப்போ பியோட வேல்யூ என்ன? பி ஈக்குவல் டு 60 45 70. சொல்லு ஏ இன்வெஸ்ட் கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் டிட்டர்மெண்ட் ஆஃப் 1 by சார் இதை தான் சார் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன். எது? நான் பாதி தூரத்துக்கு மேலே இதெல்லாம் போட்டு தான் சார் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக கேட்ட உடனே டக்குன்னு வேறு என்னமோ ஸ்டெப் பண்ணணுமோன்ட்டு சிம்பிளாக பண்ணிடலான்னு நினச்சேன். அதான் சிம்பிளாக கேட்டேன் சார். ப்ராக்டிஸ் பண்ணாதான் கொஞ்சம் வேகம் கிடைக்கும். சிம்பிளாலாம் பண்ண முடியாது. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன கிடைச்சது? டக்குன்னு சொல்ல போகலாம் 4 இன்ட்டு 1 1 6 25 சார் டிட்டர்மின் 6 minus 6 minus 3 into டக்குன்னு சொல்லு பார்க்கலாம் 3 3 minus 18 3 minus 18 வெரி குட். அடுத்தது ப்ளஸ் 2 இன்ட்டு plus 2 2 minus 12. கரெக்டுங்களா? 2 மைனஸ் 12 2 மைனஸ் 12. Yes, sir. ஃபர்ஸ்ட் டைம் 0 ஆயிடுச்சு. செகண்ட் டைம் என்ன ஆயிடுது? ப்ளஸ் வருது 15 15 into 3, sir. 45 Yes, sir. இங்கே என்ன கிடைக்குங்கன்னு Minus 20. மைனஸ் 20. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன கிடைக்குது 25 Yes, sir. சரி. இப்போ என்ன வேணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும். சொல்லுங்க அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டேரெக்டாக போட்டலாமா? கோபேட்டரோட டிரான்ஸ்போஸ். அப்போ Yes, sir. கோபேட்டரோட வேல்யூ எழுதிட்டு அதோட டிரான்ஸ்போஸ் எழுதணும். சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து 0, இது ஒரு பிரச்சனை கிடையாது, இது 0. 0, sir. அடுத்தது 0. என்ன கிடைக்கும்? இது மைனஸ் 15 அப்போ ப்ளஸ் 15 வந்துடும். இது வந்து மைனஸ் 10 அப்போ மைனஸ் 10 தான் வரும். கரெக்டுங்களா? மீதி இருக்கிற ரெண்டுக்கு போட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே உள்ளே இருக்கிறத நம்ம போடுவோம். உள்ளே இருக்கிறது வித் சைனோட போட போகிறோம். கரெக்டுங்களா? உள்ள இருக்கிற வேல்யூ வித் சைனோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு போட போகிறோம். அப்போ மைனஸ் 15 இது ப்ளஸ் 15. எதனால்? இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு Okay, மைனஸ் sir. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் அந்த மீனிங்னால. சரிங்களா? இப்போ அடுத்து 6 வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு 3 வேல்யூ இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். செகண்ட் 3 வேல்யூ 1 எடுத்து என்ன கிடைக்கும்? இதுவும் 9 minus 4, sir. 5. 9 அப்போ மைனஸ் 5 தானே? Sir, plus 5. Minus 5, sir. Okay. Here minus 5. போட்டுக்கிறோம் பாரு. அடுத்தது 2 எடுத்து என்ன கிடைக்கும்? இந்த டேர்மு இந்த டேர்ம் கட் ஆயிடும். 12 0, sir. 12 12 0 வர மாதிரி இருக்குது. 0, sir. 12 0 தானே? Yes, sir. ஓகே. அடுத்தது 3 எடுங்க. 3 எடுத்து என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம் கட் ஆயிடும். அப்போ 8 8 12 4 இன்ட்டு 2 8 3 இன்ட்டு Minus 30. மைனஸ் 10 மைனஸ் 10 ப்ளஸ் 10 கரெக்டுங்களா? Yes, sir. 8 ப்ளஸ் 10 கரெக்டு தானே? சரி அடுத்தது சொல்லுங்கள். கடைசி ரோ என்ன ஆகும்? இதுவும் கட் ஆயிடும். 9 4 9 minus 4, sir. 5. 5 வெரி குட். அடுத்தது 2 இந்த டேர்மும் இந்த டேர்ம் கட் ஆயிடும். 12 Minus 10. 2 12 2ங்கிறது 10 ப்ளஸ் 10 12 to 10 ப்ளஸ் 10 12 12 minus ஓகே 2, மைனஸ் sir. அதுக்கப்புறம் வெளியே minus. இங்கே மேலே மைனஸ் இருக்குது. அடுத்தது 3 எடுப்பீங்க
8 8 minus 3, 5. பட்டு ப்ளஸ் என்னது ப்ளஸ் என்னது ப்ளஸ் ஃபைவ் கரெக்டுங்களா? அப்போ இது ஏ, Yes, sir. இது என்னது கோபேட்ரு, அதனுடைய டிரான்ஸ்போஸ் இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ சொல்லுங்க அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு கிடைக்குது. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அதோட டிரான்ஸ்போஸ் சொல்லி பார்க்கலாம். 0 0 minus 5, 5. 15 0 minus 10 minus 10 10 Minus 15, 10. minus 10 தானே minus 10 Yes, sir. 10 5 ஓகே. அப்போ ஏ இன்வெர்ஸ் என்னாச்சு? அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ 1 பை 25 இன்ட்டு சொல்லுங்க 0 minus 5 5 15 0 minus 10 minus 10 10 கரெக்டாக என்ன? Yes, sir. சரி இப்போ என்ன வேணும்? பியோட வேல்யூ மெர்ஜ் பண்ணி போடுறீங்க 60 45 70 இதோட மெர்ஜ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போடுறீங்க. கரெக்டாமா? சொல்லாமா? Okay, sir. எக்ஸ் ஈக்குவல் டு அது ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் 1 பை 25 இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் வேல்யூ 0 minus 5 5 15 0 minus 10 minus 10 10 5 இன்ட்டு பி. பியோட வேல்யூ என்ன இருக்குது? அந்த ஆனியன் ப்ரைஸ் டோட்டல் ப்ரைஸோட கொடுக்கலாம் 60 45 60 45 70 ஓகே. அப்போ என்ன 60 45 70 60 45 70 சொல்கிறாங்க. மல்டிப்ளை பண்ணி டக்கு 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 1 by 25 மல்டிப்ளை பண்ணியா ஃபஸ்ட்டு 0 செகண்ட் வந்து என்னது 220 200 200 இன்ட்டு 5 225 செகண்ட் உனக்கு தேர்ட் உனக்கு 3 Yes, sir. ம் ஓகேவா? Yes, sir. நெக்ஸ்ட் ஒன்று 15 இன்ட்டு 60 900, sir. 900 ஓகே வெரி குட். அது 0. லாஸ்ட் ஒன் மைனஸ் 700. Yes, sir. அடுத்தது எல்லாமே மல்டிபிகேஷன் 10. அப்போ என்னது மைனஸ் 600 ப்ளஸ் 450 5 மல்டிபிள் பண்ணுங்க ப்ளஸ் 350 7 இன்ட்டு 5 350 கரெக்டாமா? Yes, sir. டக்கு டக்கு முடிச்சது அவ்வளோதான் முடிச்சு பாரு. 1 by 25 எவ்வளோ கிடைக்குது? 225 350 120 124. வெரி குட் சூப்பர். அடுத்து 200 அடுத்தது Yes, sir. 750 350னா 800 800 200 கரெக்டாக இல்லை தப்பா? கரெக்டாக தான் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோ 800 அப்படிதான், sir. அப்போ என்னாச்சு? கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஆனியன் வீட் ரைஸ் ஈக்குவல் டு 1 by 25 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? எவ்வளோ கிடைக்கும்? 4 டைம்ஸ் 100 5 டைம்ஸ் கிடைக்குமா? Yes, sir. 8 டைம்ஸ் 8 டைம்ஸ் கிடைக்குமா? Okay, sir. சிம்பிளைஸ் ஆனியன் ரைஸ் கரெக்டாக. ஆனியன் அது என்ன? ஆனியன் வீட்டு ரைஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 5 ருபீஸ் 8 அண்ட் ருபீஸ் 8 அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணு. தியரிட்டிக்கல் ப்ராப்ளம் மேட்ரிக்ஸ்லேருந்து கம்பல்சரி மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் வந்து ஒரு கம்பல்சரி